ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் ஜோதிட பிரபஞ்சங்களோடைய ஒரு வழிகாட்டுதல் படி நம்ம ஒரு நிறைய செட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்க போகிறோம். அந்த வகையில் நவகிரகங்களும் இந்த நவகிரகங்களுடைய அனுபவ பரிகாரங்கள் அப்படிங்கிற சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுவரை சூரியன், சந்திரன், செவ்வாய் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ராகு பகவானை பற்றி அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடெல்லாம் பார்த்து என்ன மாதிரியான அனுபவ பரிகாரங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கருத்து பெட்டியில் தகவல் கொடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டேன். அது மூலமாக நமக்கும் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ராகு பகவானுடைய, அதாவது நம்ம ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கார், ராகு பகவானுடைய பாசிட்டிவ் சைடு நம்ம இருக்கோமா, நெகட்டிவ் சைடு இருக்கோமா, ராகு பகவான் நல்ல யோக ராகுவாக இருக்காரா, அமிர்த ராகுவாக இருக்காரா, விச ராகுவாக இருக்காரா அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து இப்போ அது அப்படி இருக்கிறத வச்சு என்ன மாதிரியான பலாப்பலங்கள் இருக்கும், என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், அதை எப்படி அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், அதுக்கான அனுபவ பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு வந்து ஒரு போகக்காரகன் அப்படின்னு சொன்னாலும் கூட ராகுவுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் சைடு இருக்குது, நிறைய நெகட்டிவ் சைடு. சமயக்குறவர் 4 பேருமே ராகு நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க, ராகு கேது நட்சத்திரத்தில் தான். ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து ஒரு குண்டலினி சக்தி, ஒரு பாம்பு உருவத்தில் நம்ம உடம்புல இருக்கிற விஷயம். அதே போல் நம்மளை விட்டு நம்ம நிழலை பிரிக்க முடியாத போல் ராகு கேதுக்கள் வந்து சாயா கிரகம் நம்ம சொல்கிற போல் ராகு கேதுக்களும் ஒவ்வொரு ஜாதகத்தில் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் தான். நிறைய பாசிட்டிவ் சைடு, நிறைய யோக அமிர்தங்கள் நிறைய இருந்தாலும் விஷம் சொல்லக்கூடிய ரொம்ப கடுமையான விஷங்களும் சாபங்களும் ராகு கேதுகளால் தான் உருவாகுது. ஒரு ஜாதகத்தை இயக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான 2 கிரகங்கள் ராகு கேது. இந்த ராகு கேதுக்கள் அடங்காமல் செயல்பட கிரகங்கள் இருந்தாலும் கூட ஒரு பெருவாரியான கிரகங்களோட பாதிப்புகளை ராகு கேதுவோட சேர்க்கையை வச்சு தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ஜாதகத்தில் ராகு கேதுவோட நிலைமையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு இல்லாத காரணத்தினால ராகு கேதுகள் இருக்கிற வீட்டை அவங்க வீடாக கருதுவாங்க. அப்படிங்கிற பலத்தில் அந்த ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவங்களோட நிலைமை எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வச்சு தான் அந்த ஜாதகத்தில் ராகு கேது நன்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத மற்ற சோடச அந்த ஸ்ட்ரென்த்து இதை வச்சு நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது ஜாதகம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜோதிடம் இது மாதிரி தெரியாதவங்க, ஒரு சாதாரண நார்மலான பீப்புள் வந்து இந்த ராகு நமக்கு நன்மையை செய்யக்கூடாது, ராகுவாக இருக்கா, இந்த கேது நமக்கு நன்மையை செய்யக்கூடாது இருக்காங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய ஒரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வகையில் இந்த நம்ம வீடியோவில் இப்போ நம்ம பார்க்குறது ராகுவோடைய பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன, அதுக்கு அனுபவ பரிகாரங்கள், ராகுவோடைய நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தீமைகளை குறைக்கிறதுக்கும். ராகுவோட நன்மைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ராகு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ராகு தான் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கும், ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுக்கும், ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கறதுக்கும், ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடியதற்கும், ஒரு மேடை பேச்சு பேசி அப்படியே கணீர்னு பேசி பார்க்குறவங்களெல்லாம் அப்படியே மயக்கிறதுக்கும் காரகமே ராகு தான். ராகு பகவான் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குண்டலினி சக்தி மேலே ஏறி வந்து அந்த அவங்களுடைய தனித்திறமைகளை காட்ட முடியாது. ஸோ ராகு நல்ல நிலைமையில் இருந்தாலும், ராகுக்கு வீடு கொடுத்த ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் இந்த மாதிரி பெருந்திரளாக பெரிய ஒரு அப்படியே ஒரு நாட்டு மக்களையே ஒரு வார்த்தைகளை கட்டி போட்ட பெரிய தலைவர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாமே மேக்ஸிமம் ராகுவோட பாசிட்டிவ் சைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆணுக்கோ சரி, ஒரு பெண்ணுக்கோ சரி, ராகு என்ன கொடுக்குறாரு, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், அதோட நெகட்டிவ் வலையில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். அந்த வகையில் ராகுவோட பாசிட்டிவிட்டி இந்த பிரம்மாண்டம், கவர்தல், கவர்ச்சி, சந்தோஷம், இருட்டில் செய்யக்கூடிய வேலைகள், முக்கியமாக டெக்னாலஜி, நிறைய யாருமே இப்போ ஃபோன் இல்லாமல், ஒரு கேட்ஜெட்ஸ் இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஏன்னா இது கலிகாலத்தில் ராகு கேதுக்கள் சனி பகவானோட ஆட்சி தான், ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ இதில் டெக்னாலஜிக்கலாக இப்போ இந்த ஃபோன் கையில் இருக்கிற ஃபோன்னால எவ்வளவோ நன்மைகள் இருக்கிறது மாதிரியே ஏகப்பட்ட தீமைகளும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்கூட தெரியும். நம்ம குழந்தைங்களை திட்டிகிட்டே இருப்போம், வர பார்க்காத, அதுலேயே கிடக்காத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை அவங்க கேட்காம அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாரும் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த குழந்தைங்க அந்த விஷயத்துலையோ இல்லை நம்ம அதை சொல்லி சண்டை போட்டு டென்ஷன் ஆகி, நமக்கும் டென்ஷன் ஆகி, அவங்களுக்கும் டென்ஷன் ஆகி, இப்போ லீவ் வேற விட்டுட்டாங்க, இனிமேல் இந்த குழந்தைங்களை எப்படி பார்க்குறது, இந்த அவங்களோட சேட்டைகளை எப்படி குறைக்கிறது, ஃபோனை சில பேர்
வாலண்டியராக கையில் கொடுத்து சாப்பாடு ஊட்டுறாங்க. ஃபோனை பார்த்தா தான் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய காலங்கள்லாம் மாறிப்போச்சு. டெக்னாலஜி வளர வளர நன்மைகள் வளர்ந்ததை விட தீமைகளும் ரொம்ப வளர்ந்து தான் விஸ்வரூபமாக இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா ராகு கேதுக்கள் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருந்திரளான விஷயங்களை ஈர்க்கிறது, அபரிதமாக அவங்கள ஆசை காட்டி பிரம்மாண்டம் காட்டி வழி நடத்துறது. அதை பாசிட்டிவாக இருக்கிறவங்க அதில் சின்னதாக முதல் போட்டு டக்குன்னு பெருசாக பணக்காரங்களாகி நல்லா மாறுறவங்களும் இருப்பாங்க. பெரிய பெரிய பணம் வச்சு ஒரே நாளில் ஸ்வீப் அவுட் ஆகி தெருவுக்கு வர்றவங்களும் இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி யூடியூப்பில் கூட இப்போ ரீசெண்டாக அந்த வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுற ஒருத்தர் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சிறுக போட்டேன், மறுபடியும் அதை கண்டினியூஸாக போடுவேன், எடுக்கவே மாட்டேன், அதை கரெக்டாக அதை நல்லா வளர்ந்து அக்யூமுலேட் ஆகி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்றைக்கி நான் அந்த மாதிரி என்னோடய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிறு தொழில் பெருவெல்ல மாதிரியான விஷயத்துக்கு ராகுவோட பாசிட்டிவிட்டி வேணும். இப்போ சில பேருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு 2 நாளில் காலி பண்ணிடுவாங்க. பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் உடனே காலியாகும். இவங்களாம் ராகுவோட நெகட்டிவிட்டியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள், வேறு ஏதாவது தேவையற்ற பெண்கள் மற்ற சவகாசங்கள், அசிங்கமாக வாடுறது, வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்ல இருக்கிறவங்கலாம் ராகுவோட நெகட்டிவிட்டியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சினிமா ரீதியான விஷயங்கள் இருக்கிறவங்க, ஒரு ஜெராக்ஸ் கடை, ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ, ஒரு கேமரா, ஃபோன் மேனுஃபேக்சரிங், ஃபோன் விற்கிறது, ஒரு டெக்னாலஜி விற்கிறது, இரவு நேரங்களில் விற்கக்கூடிய பொருட்கள் விற்கிறது, பகல் அவங்க ஒரு 4 மணிக்கு மேலே தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. இந்த பானிபூரி கடை மாதிரி, இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்களாம் வந்து ராகுவோட ஆதிக்கம் நிறைஞ்சவங்க, ஆர்வோட பாசிட்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயே அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த போதை வஸ்துக்கள் விற்கிறவங்க, அதை வாங்கி கொடுக்குற டீலர்ஸு, அதை வச்சு பயன்படுத்துகிறவங்க, அதை எடுத்துக்கிறவங்க, அதோட சேனல் மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாமே ராகுவோட நெகட்டிவிட்டி. ஒரு சட்டத்துக்கு புறம்பான வேலை செய்கிறவங்க, ஒரு சமுதாயத்தால் இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாமே ராகுவோட நெகட்டிவ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாசிட்டிவ்ல இருந்தாலும் சரி, நெகட்டிவ்ல இருந்தாலும் சரி, அட் எனி காஸ்ட் நான் இந்த சினிமா பிஸ்னஸில் தான் இருக்கேன், இதுதான் என்னோட வேலை, நான் அதில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அப்படி இருக்குன்னு அவங்க அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டாலும் கூட அதிலிருந்து பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்திக்காமல் அதுலேயும் இருந்துக்கிட்டே கொஞ்சம் நன்மைகளை வாங்கி வர்றதுக்கு சில பரிகாரங்கள், அனுபவ ரீதியான விஷயங்கள் இருக்குது. இது முழுக்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் தலைவிக்குமே தேவை, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தேவை. இப்போ எந்த அளவுக்கு அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணோம், எந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணோம், எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. பெரியவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க வந்து சமைக்கிறதுக்கு லேடிஸ் பார்ப்பாங்க, சில வீட்டு கார்டனுக்கு பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் ரெக்ரியேஷன், கொஞ்சம் நேரம் ஜாலியாக பார்த்துட்டு வச்சுருவாங்க. இதே ஒரு அப்பா என்ன பண்ணுவார், ஒரு கணக்கு வழக்கு பார்ப்பாங்க, ஒரு கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, வேலை செய்கிறவங்களுக்கு தொடர்புக்கெல்லாம் இந்த அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு காலேஜ் படிக்கிறவங்க அந்த காலேஜ் சம்மந்தமாக இப்படி எல்லாமே ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவாக போகிறவர்கள் பாசிட்டிவ் இல்லாமல் டிஜிட்டல் இதில் மாட்டுறது, வேறு தேவையில்லாத ஒரு லூப்போலில் மாட்டிக்கிறது, ஒரு பெண்கள் இதில் மாட்டிக்கிறது, ஒரு தேவையற்ற ஒரு ஃபோட்டோஸ் இதில் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் எக்ஸ்போஸ் ஆகிக்கிறது எல்லாம் நடக்கிறதெல்லாம் ராகுவோட நெகட்டிவிட்டியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாமே வெளியே கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, புற்றோட கூடிய நான் பாம்பு புற்றுக்கெல்லாம் கரையான் பாம்பு புற்றோட கூடிய பிராமணரால் பூஜிக்கப்படாத ஒரு பூசாரிகள்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு தெருவில் ஒரு சிட்டியாக இருந்தாலும் சரி, அதில் ஓரத்தில் அந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்கும். அந்த கோயில்களை போய் வழிபாடு பண்ணுறது, அந்த புற்று மண் எடுத்துகிட்டு நம்ம உடம்புல வச்சுக்கிறது, அதை தேய்ச்சி குளிக்கிறது, அதை மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் வச்சுக்கிறது, அப்புறம் நாகர்கள் வழிபாடு, நாகராஜா கோயில் மாதிரி, நாகர்கோவில் கோயில் மாதிரி, திருப்பாம்புரம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கணவனை இழந்தவங்க, ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் ராகுவோட நெகட்டிவிட்டியை அப்படியே குறைக்கும். சமயபுரம் மக்கமாயி, கருமாரியம்மன் வழிபாடு, இந்த மாதிரி பாம்பு இல்லாத தெய்வங்களே இருக்காது. அதில் பெண் தெய்வங்கள், அதுவும் இந்த குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு தெய்வங்களை போய் வணங்குறது, முக்கியமாக யாருக்கும் போதை வஸ்துக்கள் சாப்பிடாம அந்த மாதிரி வயசானவங்க இல்லை யாராவது அந்த மாதிரி அடிக்ட் ஆகி கிடக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுங்களை கொண்டு ஒரு பரிகாரம் தான். இதை முயற்சி பண்ணலாம். எந்த புகையிலையோ இது மாதிரி எந்த ஒரு பழக்கம் இருந்தாலும் அதுலேருந்து குறைச்சிக்கிறது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, அவங்க வந்து டாஸ்மாகில் தான் வேலை செய்வாங்க, ஆனால் குடிக்க மாட்டாங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. நீங்கள் அதை தாண்டி அதை ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டிக்குவாங்க. ஸோ அதிகமாக அதை எடுத்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, அவங்க அதிலிருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், நாகம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ண முக்கியமாக அந்த புற்று சம்மந்தப்பட்டது இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ண உங்களுக்கு ராகுவோட நெகட்டிவிட்டிலாம் குறைஞ்சி நிச்சயமாக பாசிட்டிவிட்டி வரும். நீங்கள் வந்து தப்பான இடங்களில் போய் மாட்டிக்காமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இரவில் அதிக நேரம் முழிச்சிருக்காமல் சீக்கிரமாக படுக்கிறதுக்கும் இரவில் சீக்கிரமாக உணவு சாப்பிட்றதும் ராகுவுக்கான மிக சிறந்த பரிகாரமாக இருக்குது. ஸோ இது மாதிரி முக்கியமான பரிகாரங்கள், இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் சும்மா சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய பரிகாரங்கள் வந்து இன்னும் சீரியஸ் ஆஃப் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம கொடுக்கோம். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு பயனடைங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கு இதை சொல்லி பயனடைய வைங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திரு நீலகண்டம்.